கும்பகோணம் மாநகராட்சி. அதனால எங்க ஏரியாவில் தாராசுரம் மிஷின் தெரு, எலுமிச்சங்காபாளையம் மிஷின் தெருங்கிற இடத்துல 50 வருஷமா ரோடு போடல. இது ஃபுல்லா டிஎம்கே ஆட்சி தான் இருந்திருக்கு. ஆனா இது வரை ரோடு போடல. அவங்க அது ஜாதி அடிப்படை பார்த்து செஞ்சாங்களா இல்ல அது என்ன சூழ்நிலைன்னு தெரியும். பெண்களுக்கு எதிரான காரியத்துல உடனே ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு உடனே தண்டனை வழங்கினா நல்லா இருக்கும். கொடுக்கலன்னா அவங்க கதி தான் இவங்களுக்கும் வரும். என்ன அப்படியே மாதிரி தூக்கி அடிச்சிருவாங்க. 5 வருஷம் இருந்துட்டாரு, இருக்கணும். அதே இதுல இவங்க செஞ்சாங்கன்னா அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் தூக்கி பரட்டி போட்டுருவாங்க. 3வது அணி இருந்தது, 4வது அணி வருதோ இல்ல 2வது அணிக்காரங்க மறுபடியும் வராங்களோன்னு, முதல் அணி யார் வராங்கன்னு தெரியாது. அம்மா வணக்கம். சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு ஒரு மாசம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. சரி, என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காரு, அதெல்லாம் வரவேற்கத்தக்கதா இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல பார்த்தா அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்றேன், அவர் பதவி இப்போ 1 மாசம் தான் ஆச்சு. இதை தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு, நல்லதா செஞ்சுட்டு இருக்காரு, ஒண்ணுமே தவறு கிடையாது. இருந்தாலும் இப்ப எல்லா இடத்தையும் பார்க்க முடியுமா என்ன? அவர் உட்காந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காரு, நல்லபடியா நடக்கட்டும். 2வது, இங்க கொஞ்சம் கொஞ்சம் கரண்ட்லாம் அங்கங்கேயும் நிப்பாட்டி கிடக்கு. சாக்கடை புயத்துல ஒரே சாக்கடை ஒரே பீயா கிடக்கு. அது மாதிரி சுத்தம் பண்ண சொல்லுங்க, வேற ஒன்றும் தேவை கிடையாது. இங்க இருக்கிற போக்குவரத்து இங்க கடத்தோர முதல்ல கொஞ்சம் கிளீன் பண்ண சொல்லுங்க. கொடையை வச்சாங்கன்னா 2 பக்கமும் கடையே தெரியல, கடத்தோரவே தெரியல, கடையே அடைச்சி கிடக்கு. இந்த கடைக்கு முன்னாடி 4 கிரில்ல போட்டுக்கிறாங்க, 4 வண்டியை போட்டுக்கிறாங்க. சுத்தமா கடைக்காரங்க அதிகாரம் பண்றாங்க. அவங்கள முதல்ல என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்க. கடைக்காரங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, ஸ்டாலை வச்சு கடையை வச்சு அதுக்கப்புறம் முன்னாடி கம்பியை போட்டு எல்லாத்தையும் வச்சாங்க. சுத்தமா இடமே இருக்க மாட்டேங்குது. போக்குவரத்து ஜனங்க அதிகமா ஓவரா போக ஆரம்பிச்சாங்க. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. போலீஸ்காரங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு சரினா அவங்க மட்டும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆதி கும்பேஸ்வரர் கோயில் வாசப்படி, ராமசாமி கோயில் வாசப்படி, பெரிய கடத்தொரு 3 பக்கமும் சுத்தம் பண்ண சொல்லுங்க. சாக்கடை தான் தாங்க முடியல, சுத்தமா எல்லாம் சீக்கிரம் வந்துடும் இருக்கு. இந்த டாய்லெட் வேற இறக்கி இறக்கி விட்டு வச்சிருக்காங்க, அதை முன்னாடி பார்க்க சொல்லுங்க. பாலாஜி டீ கடைக்கும் பக்கத்துலயே ஒரு டாய்லெட் ஒன்று இறக்கி வச்சிருக்காங்க, மேல இருந்து கீழே வரைக்கும். ஒத்தே நாத்தம் தாங்கல. இன்னும் யாருமே பேசாம கடைக்காரங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. புதுசா கடை கட்டிட்டு வந்திருக்கிறாரு, ஒரு லைட்டு கடை வச்சிருக்காரு, ஒரு எலக்ட்ரிஷியன் கடை வச்சிருக்காரு. அதை என்னன்னு பார்க்க சொல்லுங்க. வாங்கங்கிறது எங்க நம்பிக்கை. ஏற்கனவே நிறைய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு, மாற்றங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் செய்வாங்கன்னு நம்புறோம். எதிர்கட்சியில் உள்ளவங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்க. நிறைய நடந்துச்சு 4-5 வருஷமா, அதெல்லாம் யாரும் பேசலை கேட்கல. இப்போ இவங்க ஓரளவு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் ஒரு கோரிக்கை வச்சா உடனே நிறைவேற்றுறாங்க. சின்ன பிள்ளைங்க ஒரு வீடியோ போட்டால் கூட அதுக்கு மதிப்பு கொடுத்து அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க, பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த பெண்களுக்கு எதிரான காரியத்தில் உடனே ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு உடனே தண்டனை வழங்கினா நல்லா இருக்கும். ஒரே ஒரு விஷயம், எனக்கு நான் கேட்டேன் 2-3 பேர்கிட்ட, மரண தண்டனைங்கிறது எந்த கேஸுக்கு கொடுப்பாங்க, எனக்கு ஆன்சர் தெரியல. அந்த மரண தண்டனையை கொடுத்து உடனே நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னா நடக்கிற தவறுகள் குறையும். இப்போ ஒரு பொண்ணை பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொன்னுட்டாங்க, கொலை பண்ணவனுக்கு மரண தண்டனை தானே. அப்ப எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? இன்னும் சட்டம் கடுமையாகணும். இந்த மாதிரி பெண்களை துன்புறுத்துறவங்களுக்கு உடனே மரண தண்டனை அறிவிக்கணும். அப்பதான் தவறுகள் குறையும். விஜய் நல்லா ஆட்சி கொடுப்பாருன்னு நம்பி தான் அவரை ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க, செய்வாரு. இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும், நம்பிக்கையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இல்ல நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 50 வருஷமா இருந்து மக்கள் என்ன நன்மை அனுபவிச்சிருக்கிறாங்க, என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. இவங்க பண்டு போன மாதிரி வாங்குவாங்க, மக்களுக்கு செய்யறது மாதிரி செஞ்சுட்டு அப்படியே அந்த எலெக்ஷன் டயத்துல அதை கொடுக்குறது இதை கொடுக்குறது இப்படியே செஞ்சு மக்களை ஏழ்மை நிலையிலேயே ஆக்கி விட்டுறாங்க. அதாவது முன்னேற்றங்கிறது ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாடு எல்லாருக்கும் சொந்தம். அப்படிங்கும்போது அவங்கவுங்களும் அவர் இந்த ஆட்சி அவர் நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்கு, அது செய்வார். இப்ப அதே மாதிரி வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது நல்லது தாங்க. யாருமே செய்யாத ஒரு செயல் தானேங்க. வெளிப்படையா எதுவுமே சொல்றது நல்லது தானே, மக்களுக்கு போய் சேரணும்ல. அப்படிதான் இருக்கணும், மறைமுகமாவே எதுவுமே பண்ணக்கூடாது இல்லையா? அது நல்ல விஷயம் தான். அதாவது பொதுவாகவே மக்களை என்னைக்குமே இழிவாவே நினைக்க கூடாது. மக்கள் நினைச்சாங்கன்னா ஒருத்தரை உச்சிக்கு கொண்டு போவாங்க, ஒருத்தரை கீழே இறக்கிடுவாங்க. ஆனா இவர் நல்லது செய்வாரு. இவர் நீடிக்கணும், இந்த ஆட்சி நல்ல முறையில இப்படியே இருக்கணுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒண்ணுமே பண்ணல, ஒரு ரைட்டு போட சொல்றோம், போட மாட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு மேல அவங்க ரைட்டு போய் அப்படியே இருக்குது. ஒண்ணுமே என்ன செய்யல, எதுவுமே
அப்படியே இருக்குது. நீங்க தற்போது வந்து இப்ப வினோத் ரவி அவர்கள் வந்து அமைச்சரா பதவி ஏற்றிருக்காங்க கும்பகோணம் தொகுதியில. ஆமா, அதை பத்தி உங்களோட பார்வையில எப்படி இருக்கு? இன்னும் ஒண்ணுமே ஒரு செய்யலையே, இன்னும் வந்து பார்க்கவே இல்லையே. ஓட்டு கேட்க வந்து போட சரி, அதுக்கு பிற்பாடு இன்னும் வரவே இல்லை. என்ன இருக்கு எது இருக்குன்னு வந்து பார்க்கல. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது, அதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டாரு, ஒன்றும் செய்ய மாட்டாரு. அதெல்லாம் வந்து கேட்டா தானே நம்ம சொல்லலாம். இப்போ கடந்த ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி திரு மரியாதைக்குரிய கோசிமணி அவர்கள் வந்து அமைச்சரா இருந்துட்டு இருந்தாங்க. உண்மைதான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு இளம் தலைமுறையா திரு வினோத் ரவி அவர்கள் வந்து அமைச்சர் பொறுப்பேற்று இப்ப அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப அதான் சொல்றேனே, அந்த அளவுக்கு ஒன்றும் வளர்ச்சி ஒன்றும் கிடையாதுங்க. அதனால இப்ப இவர் ஒரு நல்லது செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை தானே. ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரே ஒரு விஷயம் தான், காசி பணம் கொடுத்து ஆரவாரம் பண்ணி மக்கள்கிட்ட அப்படியே தன்னை அடையாளப்படுத்திக்கணும்னு நினைச்ச மத்தியில எம்ஜிஆருக்கு அடுத்தது படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு எம்ஜிஆர். அது போல இவர் யாருக்கும் ஒரு பைசா கொடுக்கல. யாருமே ஓட்டு கேன்வாஸ் பண்ண கூட அந்த டிஎம்கே காரவங்க விடல. இந்த கும்பகோணத்துல கூட வினோத் ரவி அவங்க ஓட்டு கேட்க போன இடத்துல வீடியோ செல்லுல தான் பார்த்தோம். அவங்களெல்லாம் அடிச்சு சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணி ஓட்டு கேட்காத அளவுக்கு எல்லாம் பண்ணாங்க. ஆனா மக்கள் பாருங்க, ஒரு பைசா கூட வாங்காம அவருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை தான். மாறணும், அதுதான் நல்லது. இப்ப அமைச்சரா ஒரு பதவி ஏற்றிருக்காரு அப்படிங்கிறப்ப இந்த கும்பகோணம் தொகுதிக்கு என்னென்ன தேவைகளை அவங்க செய்வாங்க? உங்களோட கோரிக்கை என்ன இருக்கும்? அதாவது என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இப்ப நான் இருக்கிற பகுதி நான் தாராசுரம், கும்பகோணம் சார்ந்ததுதான். கும்பகோணம் மாநகராட்சி. அதனால எங்க ஏரியாவில் தாராசுரம் மிஷின் தெரு, எலுமிச்சங்காபாளையம் மிஷின் தெருங்கிற இடத்துல 50 வருஷமா ரோடு போடல. இது ஃபுல்லா டிஎம்கே ஆட்சி தான் இருந்திருக்கு. ஆனா இதுவரை ரோடு போடல. அவங்க அது ஜாதி அடிப்படை பார்த்து செஞ்சாங்களா இல்ல அது என்ன சூழ்நிலைன்னு தெரியவே இல்லை. ஆனா அதை அவரு அந்த இந்த காணொலி மூலியமா இது அவங்க இந்த எம்எல்ஏ இப்ப உள்ள அவங்கள்ட்ட இந்த செய்தி போய் சேரணும். அந்த இடத்த பார்த்து நாங்க எல்லாருமே அவர் முகத்தை பார்க்காம ஓட்டு போட்டோம். விஜய்ங்கிற ஒரு பேரை வச்சு நாங்க ஓட்டு போட்டோம். எங்க தெருவுக்கு ரோடு வசதி வேணும், தண்ணி வசதி, குடி வசதி, குடி தண்ணி எல்லாம் ரொம்ப பைப்பு வசதி எல்லாம் சரியாவே இல்லை. இதெல்லாம் இதை பார்த்துட்டு அவங்க செய்யணும். இது எங்களுடைய ஆசை. இந்த கும்பகோணம் நல்ல வளர்ச்சி அடையணும். ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு நினைக்கிறீங்களா இல்ல முன்னாடி இருந்த ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் சிறப்பானது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் போக போக நல்லது வரும். பாக்குறவங்களுக்கு அது தெரியல. நம்ம அவர் வருவார், நல்லபடியா செய்வார். என் நம்பிக்கை இருக்குது. நம்மள மக்கள் நம்பிக்கை இருக்குது, நல்லா செய்வாங்க. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிலாம் நடக்குது, நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய அது குறைச்சிக்கிட்டே வரும். வேணுக்குன்னு செஞ்சாலும் சரி, அது வந்துகிட்டே இருந்தாலும் குறைச்சிடுவாரு. அவர் வந்த வரையும் நல்லா குறைச்சிடுவார். அவர் வராத அளவுக்குன்னு இருக்கன்னா வந்துட்டாரு, இன்னமும் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் குறைச்சிட்டு வந்துருவாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மின்வெட்டு, அதாவது கரண்ட் கட் பண்ணலாம் நடக்குது. எப்போதும் தானப்பா இருக்குது. அவங்க இந்த மாதிரி தானே இருக்கு, இவங்க வந்தாலும் அது மாதிரி தானப்பா இருக்கு. அப்புறம் அவரும் வீட்லயும் தான் கரண்ட் தானே வருது. எல்லாமே அதான்ப்பா இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுல்ல. இப்போ அவரு இந்த பையன் கரண்ட் கப்பு இதாரு இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை அது இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் அவங்கள இவங்க அவங்கன்னு சொல்லக்கூடாது. இப்போதான் வந்திருக்காங்க, புதுசாக தான் இருக்கு, தடுமாற்றமாக தான் இருக்கும். போக போக பழகிட்டாங்கன்னா அப்புறம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட ஆட்சி நல்லபடியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்குன்னு நினைக்கிறேன், போக போக தான் தெரியும். அதே போல இந்த கும்பகோணம் தொகுதிக்குன்னு கடந்த ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதே தொகுதியில ஒரு அமைச்சர் நம்மளுக்கு திரும்பி கிடைச்சிருக்காங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நல்லா வரப்பரசாங்க மாதிரி என்ன கிடைச்சது. எல்லாம் புது பசங்களா இருக்காங்க, கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும். பழைய சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். எனக்கு இப்போ படிக்க தெரியாது, படிப்பறிவு இல்லை. அதனுடைய இதெல்லாம் எனக்கு பொருள் என்னன்னு தெரியாது. ஆனால் மக்கள் தலையில் ஒவ்வொரு நபருக்கும் இவ்வளவு கடன் இருக்குங்கிறது தெரியும். இதை குறைக்க நம்மளும் முயற்சி பண்ணலாம். நம்மளால முடிஞ்சதையும் கவர்மெண்ட்டுக்கு செய்யலாம். ஏதோ இப்போ நான் இந்த புகாரம் பண்ணுறேன், இதில் கிடைக்கிறதுல ஒரு 100 ரூபாய் முதலமைச்சர் நிதிக்கு கொடுக்கலாம். இப்படி நிறைய இருக்கிறவங்க மனசு வச்சு அந்த கடனை கொஞ்சம் அடைக்கலாம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்க சிஎம் ஆனது பெருசு இல்லை, ஏற்கனவே இவ்வளோ கடனை வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. இப்போ இவங்க நல்லது செய்கிறாங்க, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட இந்த இலவசம்னு சொல்கிறத எல்லாரும் செஞ்ச மாதிரி இவங்களும் செஞ்சுருக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 6 சிலிண்டர் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேவையில்லாதது. இப்போ நான்லாம் ஒண்டி தான் இருக்கேன். எனக்கெல்லாம் ஒரு சிலிண்டர் புக் பண்ணாவே 4 மாதம் வரும். இப்போ 6 சிலிண்டர்னா 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டரு. இது இதுவே எவ்வளவு ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே கடனாக இருக்குது கவர்மெண்ட்டு. 6 சிலிண்டருங்கிறது தேவையில்லாதது. ரெண்டாவது பஸ்ஸில் பெண்களுக்கு எல்லா பஸ்ஸுலையுமே ஃப்ரீ அப்படிங்கிறது இதுவும் தேவையில்லாதது. ஏன்னா கவர்மெண்ட் கடல்ல இருக்கு. இப்போ
இதெல்லாம் வந்து ஃப்ரீ கொடுத்தா இன்னும் கடன் தானே அதிகமாகும். இது தேவையில்லாதது. ஏதோ முன்னாடி உள்ள ஆட்சியில சொன்னாங்க இந்த கவர்மெண்ட் பஸ்ல பெண்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு. அதுவே வந்து டிரைவர் கண்டக்டர் எல்லாம் மதிக்காம இருந்தாங்க பெண்களை. இப்ப எங்க பார்த்தாலும் எல்லா பஸ்லயுமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இது தேவையில்லாதது. இப்ப அவங்க கொடுத்த அறிக்கையில இது ரெண்டும் தேவையில்லாதது. 6 சிலிண்டருங்கிறது ஓவர். அதான் என்னுடைய இது. வந்து டிரைவராக தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆஃபீஸ்லலாம் வந்து இப்போ ஒரு 40 லட்ச ரூபா டோட்டலாக பிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. மோட்டார் சட்டம் வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும். ஏன்னா பிரேக் லைட் எரியாமல் பார்க் பண்ணுறாங்க. பிரேக் லைட் எரியல, வண்டி நிற்கிறது தெரியல, அதனால ஆக்சிடென்ட் ஆகுது. அடுத்தது முறையாக என்னன்னு கேட்டிங்கன்னா பார்க் லேம்பு, பிரேக் லைட்டு, ஹெட்லைட்டு எல்லாம் பக்காவாக இருக்கணும். அதே நடைமுறைக்கு வரணும். அடுத்தது இந்த எல்இடி வந்து தெரியுது, அதனால கண்ணே தெரிய மாட்டேங்குது. சமயத்தில் நாங்களே கோவப்பட்டு எல்இடி வாங்கி வச்சுருக்கோம். இருந்தும் நாங்கள் போகிறதுக்கு மனசு இல்லை. ஏற்ற மாரி இந்த காரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கண்ணே தெரியாது. அந்த மாரி பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். மற்றபடி நல்லா இருக்கு. 1 மாதம் தானே ஆயிருக்கு. நம்ம வந்து முந்திரி கொட்டை மாரி எதுவும் தவறாக சொல்லிடக்கூடாது. அப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தொழில் மோட்டாரில் வந்து ரூல்ஸ் நிறைய கொண்டு வரணும். ஆமாம், இப்போ துபாயிலலாம் நான் வந்து 15 வருஷம் அனுபவப்பட்டேன். அங்கே ஆடியோ அங்கே நிற்கிறாங்கன்னா இங்கேயே எல்லாம் ஆடி விடுவாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். மெயின் பிரேக் லைட்டு எரியணும். சிலர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா வண்டி அப்படியே ரோட்டில் நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வரோம் எரிஞ்சாதான் தெரியும், இல்லைன்னா வந்து அடுத்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்லா பண்ணிட்டு இருக்கு. இப்போ 1 மாசம் ஆகுது. நம்ம எதுவும் தவறாலாம் சொல்லிடக்கூடாது. மின்வெட்டுலாம் வந்து அதிகமா நடக்குது. அதனால வந்து விஜய் ஆட்சி தான் காரணம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து உள்ள போய் நோண்டி பார்த்தா நிறைய தெரியும். புரியுதுங்களா? இப்போ வந்து உள்ள நோண்டி பார்த்தா இது பிள்ளையார் சொல்லி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா 5 வருஷம் ஆட்சி ஆண்டுட்டு நீட்டு வந்து நிப்பாட்டோன்னு சொல்லி தானே எல்லாம் இது பண்ணாங்க. எங்க ஆச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறம் 5 வருஷத்துக்குள்ளார அது செய்யணும் அது செய்யணும்னு யூடியூபர்லாம் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு என்ன நாறுதாரி யூடியூப்லாம் இருக்கான். அதெல்லாம் ஆசைப்பட்டு சம்பாதிக்கணுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது நிறைய தவறு தானே. இப்ப வந்து இப்ப இருக்கிற ஆட்சி வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் வருங்கால சந்ததியிற்கு ஒரு நல்ல ஆட்சியையும் பொற்காலத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கொடுக்கணுங்க. கொடுக்கலன்னா அவங்க கதி தான் இவருக்கும், கொடுக்கலன்னா அவங்க கதி தான் இவங்களுக்கும் வரும். என்ன அப்படியே மாதிரி தூக்கி அடிச்சிருவாங்க. 5 வருஷம் இருந்துட்டாரு, இருக்கணும். அதே இதில் வந்து இவங்க வந்து செஞ்சாங்கன்னா அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் தூக்கி பரட்டி போட்டுருவாங்க. 3வது அணி இருந்தது, 4வது அணி வருதோ இல்லை 2வது அணிக்காரங்க மறுபடியும் வராங்களோன்னு 3வது அணி யார் வராங்கன்னு தெரியாது. என்ன நல்லது செய்யறேன்னு சொன்னாரு, ஒண்ணுமே செய்யல. சிலிண்டர் விலை ஏற்றி விட்டாங்க. பணம் 1000 ரூபாய் பணம் எங்களுக்கெல்லாம் ஏறவே இல்லை. நாங்கள் ரோட்ல தான் நின்று சம்பாதிக்கிறோம். அன்னன்னைக்கு சம்பாதிச்சாதான் சாப்பாடு. அந்த பணம் எனக்கெல்லாம் ஏறவே இல்லை. அப்புறம் என்ன எதுக்கு அப்புறம் முதலமைச்சர் வந்தாரு? ஏன் இது வரைக்கும் உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் ஏறவே இல்லை. நானும் இதுக்கு முன்னாடி 1 ரூபா கூட அவங்க ஆட்சியில இருக்கும் போது எனக்கெல்லாம் வரல இந்த பணம். 2-3 வாட்டி இது பண்ணணும், அப்படியே எங்களுக்கு பணம் வரல. 1000 ரூபாய் பணம் எல்லாருக்கும் பணம் ஏறி இருக்கு. நல்ல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு எல்லாம் ஏறிடுது. ஆனா எங்களுக்கு ஏறல. நான் இன்னைக்கு இது உட்காந்து நான் சம்பாரிச்சாதான் நான் எங்க வீட்டுல சாப்பிடுறாங்க. 4 பேர் இருக்கோம், 4 பேர் சாப்பிட முடியும். ஒரு நாளைக்கு வியாபாரம் இல்லைன்னா எங்க வீட்டுல அடுப்பு எரியாது. அந்த நிலைமையில இருக்கும். எங்களுக்கு அந்த பணம் வரல. 1000 ரூபாய் பணம் உங்களுக்கு வரல. இப்ப இருக்கிற ஆட்சியில இருந்து என்ன நினைக்கிறீங்க? வருமா என்னங்கிறத சந்தேகம். அதான் எங்க பையன்கிட்ட சொன்னேன், இது மறுபடியும் இதை முயற்சி பண்ண வந்தா வரட்டும், வரலன்னா போட்டு நம்ம என்னைக்கும் உழைச்சி திங்கிறோம். நம்ம தான் உழைச்சி தின்னுட்டு போவோம். எழுதி மறுபடியும் இதை முயற்சி பண்ணி பாரு தம்பி, நான் பாக்குறேன்னு சொல்லியிருக்கான். இப்போ வந்து எங்க பையன் என்ன சொன்னா, நீங்க அம்மா நீங்க விஜய்க்கு தான் போடணும், விசிலுக்கு தான் போடணும், இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னா. எங்க பொண்ணு, மருமவ, எங்க பையன் எல்லாருமே சொன்னாங்க. நாங்க எல்லாருமே 4 ஓட்டுமே எங்க வீட்டுல உள்ள ஓட்டு 4 ஓட்டுமே விஜய்க்கு தான் போட்டோம்.